ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ 5 மணி ஆச்சு. தம்பி எப்போவுமே 4:30 மணி இல்லை 5 மணிக்கு எழுந்தார் அப்படின்னா 6:30 மணிக்கு தான் தூங்குவார். அது வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் நான் அவரை பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எழுந்து விளையாண்டுட்ருக்காரு. நானும் விளையாட்டு காட்டிகிட்ருக்கேன். மார்னிங் எழுந்தோடனே இப்படி தான் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விளையாண்டுட்ருப்போம். நைட் டைம் அதிகம் எழுந்திரிக்க மாட்டார், நல்லா தூங்கிடுவார். நானாக எழுந்து அவருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வைக்கணும். ஒரு சில டைம் மட்டும்தான் அவர் எழுந்து அழுவார். அந்த டைமும் ஃபீட் பண்ணோம்னா தூங்கிடுவார். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனாலே என்னமோ நான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன் தான். நல்லா தூங்கி எழுந்தாவே நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. கமெண்டில் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நான் இப்போ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். எல்லாரும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுது, உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எந்த ரெமெடி யூஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி ஹேர் ஃபால் இருந்துச்சு, இப்போ ஹேர் ஃபால் இல்லை. நான் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலை. அதனால கூட மேபி எனக்கு ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரியல ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி நல்ல ஹேர் ஃபால் ஆச்சு. இப்போ தம்பியை அப்படியே விட்டுட்டு விளையாண்டுட்ருப்பார். இந்த டைமே நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுவேன். என்னோடது, தம்பியோடது, ஹஸ்பண்டோடது 3 பேரும் மட்டும் இருக்கும். டெய்லியும் வாஷ் பண்ணுறதுனால எனக்கு அதிக துணி சேரதில்லை. நிறைய துணி சேர்த்து வச்சு துவைக்கும் போது அதுவே ஒரு வேலையாக எனக்கு தெரியுது. அதுவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் டெய்லியுமே கிடைக்கிற துணி எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுறது. தம்பியோட ட்ரெஸ் மட்டும் 2 டைம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங்கும் வாஷ் பண்ணணும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறது நைட்டு வாஷ் பண்ணிடுவேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு எழுந்ததுமே தம்பிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம். பேபிக்கு எந்த மந்த்லேருந்து ஃபுட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. 6th மந்த்லேருந்து கொடுக்குறதான் கரெக்டான டைமு. அந்த டயத்துலேருந்து கொடுத்தா தான் குழந்தைக்கும் கரெக்டாக ஜீரணசக்தி அடையும். அதனால 6th மந்த்லேருந்து கொடுங்க. அடுத்த கொஸ்டின் தம்பிக்கு ஹேர் நல்லா இருக்குது, என்னோடய பையனுக்கு ஹேரே இல்லை, நீங்கள் எதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. தம்பிக்கு தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணுறதில்ல. தம்பி பிறந்தப்போ ரொம்ப முடி கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வருது. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், அது செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். மார்னிங்கே எடுத்த உடனே அந்தந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் தம்பி அழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அவரை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கணும். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின் அதிகமாக பேர் கேட்டாங்க. இதே கொஸ்டின் ஓரளவுக்கு ஒரே மாதிரி கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தம்பியை வச்சுட்டு வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எப்படி தனியாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம டெடிக்கேட்டிவாக செய்கிறது தான் இருக்குது. இதில் மெயினான க்ரெடிட் யாருக்கு போகணும்னா என்னோடய அம்மாவுக்கு தான் போகணும். நான் இந்தளவுக்கு தம்பியை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வேலை செய்கிறதுக்கு ரீசன் என்னோடய அம்மா மட்டும்தான். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் நான் தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்றத விட என்னோடய அம்மா சொன்னது என்ன அப்படின்னா, நீ டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்படி ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்ற பேரில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சின்ன சின்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெவியாலாம் நான் வேலை செய்யலைனாலும் ஆக்டிவாக இருப்பேன். எந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுலே இருக்காமல் ஆக்டிவாக இருந்தேன். ஒரு 10 நாள் மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தேன். இப்போ நான் தம்பியை தூங்க வச்சுட்டு துணிக்காய வைக்க போகணும். ஹஸ்பண்ட் தூங்கிட்டுருக்காரு, அவருக்கும் வேலைக்கு போயிட்டு தூங்கிட்டுருக்காரு. அதனால் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் தம்பியை தூங்க வச்சுட்டு மேலே போய் துணிக்காய வைக்கலாம். இந்த வீடியோ மெயினாக இந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் உங்களுக்காக ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் எடுத்தேன். எல்லாருமே கேட்குற கொஸ்டின் இந்த மாதிரி தான், எப்படி தம்பியை வச்சுட்டு பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. மெயில்லையும் சரி, கமெண்ட்லேயும் சரி, நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ தம்பி இவ்வளோ வயசில் இருக்கான்னா, இந்த வயசு திரும்ப வரப்போகிறது கிடையாது. இதை நம்ம என்ஜாய் பண்ணி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ஜாய் பண்ணி நம்ம தம்பியை வளர்த்துறது தான் கரெக்டான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம். தம்பி அழுதாலும் சரி, சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதா விரும்புகிறேன். நான் நைட்டே இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறனால என்னமோ மார்னிங் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தம்பி எப்படியும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கிடுவாரா, அவர் தூங்கினோடனே நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இட்லியும் பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். தம்பி இருக்கிறனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். இல்லைன்னா ஏதாவது எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம்.
தம்பி இருக்கனால அதிகமாக கிச்சனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக எது செஞ்சாலும் என்னோடய ஹஸ்பண்ட் ஓகே அப்படி சொல்லிடுவார். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. முடியல அப்படின்னா செய்ய வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து க்ளீனாக வச்சுக்கிறது பிடிக்கும், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும், வீடியோ எடுக்கிறது பிடிக்கும். அதனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கலாம். தம்பியோ பாப்பா கூடவோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் ஃபுல் டே விளாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து தம்பியை வச்சுட்டு கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நானும் வந்து ரெஸ்ட் எடுக்காமலாம் இல்லைங்க, நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ மார்னிங் வந்து முடிச்ச உடனே நல்லா நானும் தம்பியும் போய் நல்லா தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணுவேன். முதல் நாளே எடிட் பண்ணி ரெடி பண்ணி மறுநாளுக்கு தான் நான் போடுறது. ஒரு வீடியோ வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தேன்னா அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் வந்து சேரும். எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி நீங்கள் தம்பியை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு எதுக்காக பயப்படுறீங்கன்னு தெரில. இப்போ வந்து தம்பி மறுபடியும் வந்து சின்ன வயசுக்கு வரப்போகிறது கிடையாது, பெருசு தான் ஆக போகிறான். அப்போ வந்து இந்த டைமெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணால் தான் அப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் அப்படி தான் நினச்சிப்பேன். அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி அதை மட்டும் தான் நினச்சிப்பேன். இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டவங்களுக்காக எனக்கு இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த மாதிரி நீ இப்போ கேட்டிருக்கிறவங்க மட்டும் இல்லை, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது செஞ்சுருங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. தம்பி எப்படி கேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி தம்பியை பார்த்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, என் பையனை இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு. என்னோடய ஆசை வந்து என் பையனை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் நீங்கள் கேட்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பையனை வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து எனி டைம் நம்மளே வச்சுருப்போம், யாருமே வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றபோது நம்ம கூட நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ 2 பேர் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம கூட நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ என் கூட என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி அழுதான் அப்படி என்னோடய வீட்டுக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணிப்பார். அந்த டைம் நான் எல்லா வேலையும் முடிச்சுப்பேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முடியல அப்படின்றத உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து தம்பியை நம்ம தான் பார்த்துக்கணும், என்ன சொன்னாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு முடியல அப்படின்றத கூட நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு முடியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னா பார்த்துக்க போகிறாங்க. அதே மாதிரி அது அவங்களுக்கு ரெகுலர் ஆயிரும். ஒரு சிலர் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க பாசமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேபியை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க அழும்போதோ இல்லை மோஷன் போயிட்டாங்களோ நம்மளை தான் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக நம்மளை தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அதையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள், நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுவாங்க, 2 டைம் ட்ரை பண்ணுவாங்க, அடுத்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு தம்பியை போய் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிரும். நம்மளும் ஃப்ரீயாக போயிட்டு தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த வேலை வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே தாட்டில் இருக்கும். அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஒரு ரீசனாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். 1/2 hour தான் இருக்கும். இட்லி வச்சாச்சு, இங்கிட்டு சாம்பார் வச்சாச்சு, சட்னி அரைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டெய்லியும் வந்து 3 டைமெல்லாம் நான் சமைச்சிட்ருக்க மாட்டேன், 2 டைம் தான் சமைப்பேன். ஏதாவது ஒரு 2 டைம் சமைச்சேன் அப்படின்னா ஒரு டைம் வந்து நாங்கள் அதை சாப்பிட்டுப்போம், பழசாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அதிகமாக வந்து டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. டயர்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து குண்டாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஃபீட் பண்ணும்போது அதிகமாக பசி எடுக்கும், குண்டாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சாப்பிடாமல் இருப்பாங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்றேன். அதுக்காக நம்ம வந்து ஒரு சில டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குண்டாகாமல் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மூலிமா நமக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் வந்து அதிகமாக காய், ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரு டைம் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக சாப்பாடு எடுத்துக்காமல் காய், கீரை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பசிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குங்க. சாப்பாடே சாப்பிட்ணுன்னு கிடையாது. நான்லாம் பசிக்கும் போது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு நான் பசியை போய்க்குவேன். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
அடுத்து வந்து சமைச்ச உடனே கைக்கு கை நான் இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவிடுவேன். இப்போ எவ்வளோ தூரம் சமைச்சா அந்த 2 பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. தம்பி அழுகிறான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சிட்ருக்காரு. நாங்கள் எனி டைம் வந்து கையில் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். மெயினாக வந்து குழந்தைங்க அழுகிறதுக்கு ரீசன் என்னென்னா கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் கீழேயே விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பாய் போட்டு கீழே போட்டு விட்டோம் அப்படின்னா அவர் பேசாமல் துள்ளிட்டு விளையாண்டுட்டு இருப்பார். சவுண்டு போட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் விளையாண்டுக்கிட்டே இருப்பார். நான் இப்படியே போட்டுட்டு எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். யாரும் இல்லை அப்படின்னாலும் நான் வந்து இப்படியே போட்டுருவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமாக இருக்கும். இப்போ என்னோடய தம்பிக்கு வந்து இந்த கர்ச்சீஃபை கையில் கொடுத்தோம் அப்படின்னா அதை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருப்பார். எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டார். 1 மணி நேரம் கூட எனக்கு டைம் கிடைக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதனால என்னமோ நான் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிறேன். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இதை கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொடுக்க போகிறோம். நானும் சேர்ந்து சாப்பிட்ருவேன். மெயினாக டயத்துக்கு சாப்பிடுங்க. ஒரு சிலர் வந்து டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. எந்த டைம்னு இல்லை அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாது. டயத்துக்கு சாப்பிட்ருவேன் கரெக்டாக. தம்பி கூடவே இருந்தாலும் நான் தம்பியை கீழே வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இந்த மாதிரி பழக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் வந்து அடுத்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணவும் முடியும். இல்லை அப்படின்னா கையிலே வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. கையிலே வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கீழே போட்டு விளையாட பழக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. கீழே போடாமல் கையிலே வச்சுருக்கறனால தான் குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, சினுங்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அவர் கூடவே சேர்ந்து சாப்பிட்ருவேன். அடுத்து வந்து நீங்கள் எப்படிக்கா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, எல்லா வேலையுமே நீங்களே செய்கிறீங்களே, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லா வேலையுமே நான் செய்யலை. எனக்கு முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யவே முடியல அப்படின்ற போது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நிறையா விஷயங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டாலும் ஒரு சில டயத்தில் நான் இந்த மாதிரி உட்காந்து தம்பி கூட விளையாண்டுட்ருப்பேன். இல்லை தூங்கிடுவேன் படுத்து. அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுவேன். தூங்குனா எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அப்படியே வேலைகள் முடிக்கல அப்படின்னாலும் அவர்னால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருவார். இதனால தான் வந்து நான் இவ்வளோ ஆக்டிவாகவும் என்னால் இவ்வளோ தூரம் வீடியோ போடுறதுக்கும் முடியுது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கலாம். ஹாப்பியாக தம்பி கூடவோ பாப்பா கூடவோ ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கும் ஹாப்பி. உங்களுடைய மெசேஜும் உங்களுடைய மோட்டிவேஷனான மெசேஜ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி மெசேஜை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு தம்பி கூட விளையாண்டுட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுத்து உள்ளே வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குது. இந்த மாதிரி தான் தம்பி கூட நான் விளையாண்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேலை செஞ்சிட்ருப்பேன். எடிட்டிங் வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து அதிகமாக எடிட்டிங் பண்ணியெல்லாம் நான் எந்த வீடியோவும் போடுறதில்ல. இந்த வீடியோவில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரு சில வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் டைரெக்டாக வாய்ஸ் பேசி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எந்த எடிட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற டயத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணல. என்னோடய சேனலில் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க என்னோடய சேனல் பார்த்துட்டு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது அப்படின்னா நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நம்மளுடைய லைஃப்பை பார்த்து ஒருத்தவங்க மோட்டிவேட் ஆகுறாங்கன்னா அவ்வளோ பெருமைப்பட்டுக்கணும் நம்ம. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிற விஷயங்களை பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். அவ்வளோதான். இந்த விளாகில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணியிருந்தேன். நேரம் தம்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழே விட்டோம் அப்படின்னா அவர் விளையாட ஆரம்பிச்சிருவார். நான் இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி கழுவி எடுத்து வச்சாச்சு. இனி மதியத்துக்கு வந்து நான் சாதம் மட்டும் வச்சா போதும். எங்களுக்கு வந்து சாம்பார் பழைய சாம்பார் இருக்குல்ல அதை சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேஷன் மட்டும் பண்ணிப்போம். ஏன்னா எனி டைம் வந்து சமைச்சிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிப்போம். இங்கே கிச்சன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா தம்பி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியும். அந்த மாதிரி போட்டு விட்டு வந்துட்டோம்னா அவர் விளையாண்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் நான் எல்லா வேலைகளும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுத்தது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இல்லைன்னா இந்தளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார். கேமரா முன்னாடியே வந்திருக்க மாட்டார். இதெல்லாம் தூக்கி வச்சுருக்க மாட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 9:45 தான் ஆயிருக்கு. இப்போ வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம்பி தூங்க வச்சுருவேன். நானும் வந்துட்டு போய் தூங்கிடுவேன். நானும் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் நானும் எப்படியும் டெய்லியுமே மதிய டயத்தில் இல்லை மார்னிங் டைம் ஒரு 10 மணியை போல் வந்து தூங்கி எழுந்துருவேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். எடிட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துப்பேன் அப்படின்னா ஒரு 1 hour எடுத்துப்பேன். 1 hour வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அப்போ தம்பி எழுந்துட்டான் அப்படின்னா தம்பியை பார்த்துட்டு தான் இருப்பேன். இல்லை தம்பி கூட விளையாண்டுட்டு நான் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறேன். எந்த வேலையுமே நம்ம என்ஜாய் பண்ணியோ இல்லை நம்ம விருப்பப்பட்டோ இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக கஷ்டம் தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye. Bye-bye. Yeah? Bye-bye.